Hi friends, welcome to our channel Easy Abhay and Tricks. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஆர்பி பாலிடெக்னிக் கொஸ்டின் பேப்பர் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு சும்மா எதுக்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸை இனி வரப்போகிற வீடியோஸ்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே டீட்டெயிலாக வாட்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் டிஆர்பி பாலிடெக்னிக் சரியாக நான் ப்ரிப்பேர் பண்ணல மேம், நான் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சினீங்கன்னா கூட இனிமேல் நமக்கு டிஎன்இபி ஏஇ எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பருக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதனால் எப்போவுமே ஒரு எக்ஸாம் நல்லா பண்ணலான்னு சொன்னோன்னா சோர்ந்து போயிடாதீங்க. அதில் எங்கே நான் வீக்காக பண்ணியிருக்கேன், அதில் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத அடுத்த ஒரு ஃபோக்கஸாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். இனிமேல் நமக்கு இந்த இயர் நம்ம டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கான எக்ஸாமை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க. ஸோ ஒன்று கிடைக்கலன்னா அதை விட பெட்டராக இன்னொன்று கிடைக்கும் அப்படிங்கிறத நினச்சிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஆர்பி பாலிடெக்னிக் 2021 ஈஸி கொஸ்டின் பேப்பரில் கேட்ட மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸை நான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பிறகு ஈஸியில் சில கொஸ்டின்ஸ் அதையும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதே மாதிரி மற்ற கொஸ்டின் பேப்பர்ஸ், மற்ற டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸில் எப்படி இன்ஜினியரிங் மேக்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ ட்ரிபிள் இ பொறுத்த வரைக்கும் சில சப்ஜெக்ட்ஸ்லாம் ஈஸிக்கும் உண்டு, அதையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட நிறைய மாதத்துக்கு பிறகு நான் ஒரு டெக்னிக்கல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 14 இன்ஜினியரிங் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே நான் ரொம்ப ப்ரௌடாகவே சொல்லுவேன், கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம ஆல்ரெடி நம்ம கோர்ஸில் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் தான். பார்த்த கான்செப்ட் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி அதே மாடல் டிட்டோவாக பார்த்துருக்கோம். சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, டேரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை நான் அப்படியே என்னோட நோட்ஸில் கொடுத்துருக்கேன். உண்மையில் எனக்கு பார்த்த உடனே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஓகே, மற்றபடி ஓவரால் ஈஸி பேப்பர் எப்படி இருந்ததோ அதை விட இன்ஜினியரிங் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் உண்மையிலேயே நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க. அதுவும் நம்ம கோர்ஸ் நான் இதாக சொல்லலை, நான் உண்மையிலே நான் சொல்கிறேன், உண்மையில் இந்த கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்கலாம். மேக்ஸை பொறுத்தவரை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ 14 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த 14 கொஸ்டின் ஜஸ்ட் மேக்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணி நான் சொல்லலை. மேபி உங்களுக்கு ஈஸி பொறுத்த வரைக்கும் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டத்தில் கூட கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் அதுலேயும் கேட்ட மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா மேக்ஸில் கூட கேட்டிருக்கலாம். ஸோ அவங்க எதை மனசில் வச்சுட்டு கேட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ அதனால் பொதுவாகவே மேக்ஸுக்கு இவ்வளோ மார்க் வெயிட்டேஜ்னு சொல்கிறவங்க பொதுவாகவே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சப்ஜெக்ட்ஸில் கூட அந்த கான்செப்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். அது எதில் இருந்து கேட்டாங்கங்கிறது நமக்கு தெரியாது அப்படிங்கிறது தான். அதே தான் நானும் சொல்கிறேன். மேக்ஸ்லேருந்து கூட நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுடைய சப்ஜெக்ட்லேருந்து கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நிறைய டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் ஆஃப் இசட் இஸ் கண்டினியூஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் அண்ட் இன்சைட் அ சிம்பிள் க்ளோஸ்ட் கர்வ் சி, தென் இன்டெக்ரல் எஃப் ஆஃப் இசட் டிஇசட் ஓவர் தி சர்க்கிள் சி அல்லது ஓவர் தி க்ளோஸ்ட் கர்வ் சி ஈக்குவல் டு டேஷ். இது டைரக்டான தியரம் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம படிச்சிருப்போம். யூனிட் 4 காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸில் படிச்சிருப்போம் நம்ம கோர்ஸில். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காஷி ஃபண்டமெண்டல் தியரத்தில் டைரக்டான ஸ்டேட்மெண்ட். கரெக்டுங்களா? ஸோ எஃப் ஆஃப் இசட் அனலிட்டிக்காக இருந்தது, அதோட டெரிவேட்டிவ் கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னா ஆன் அண்ட் இன்சைட் அ சிம்பிள் க்ளோஸ் கர்வ் சி, அதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தது அப்படின்னா தென் இன்டெக்ரல் எஃப் ஆஃப் இசட் டிஇசட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது டைரக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இது டைரக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்கள், எ பர்டிகுலர் கேஸ் of Riunskutta method of second order is. இதுவும் நம்ம யூனிட் 7 நியூமரிக்கல் மெத்தட்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓகேவா? ஸோ ரியூன்ஸ்குட்டா மெத்தட் பற்றி படிச்சிருப்போம். அதே மாதிரி அதில் நான் டேரக்ட் பாயிண்ட்ஸாகவே கொடுத்துருப்பேன் நியூமரிக்கல் மெத்தட்ஸில். ஞாபகம் இருக்கா? ஸோ அதுலேருந்து டேரக்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ரியூன்ஸ்குட்டா மெத்தட் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர்னால் உங்களுக்கு யூலர்ஸ் மெத்தட் வரும். ரியூன்ஸ்குட்டா மெத்தட் ஆஃப் செகண்ட் ஆர்டர் அப்படின்னா உங்களுக்கு மாடிஃபைடு யூலர்ஸ் மெத்தட் வரும். எல்லாத்துக்குமே ஆர்டர் ஆஃப் எரரும் நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரிங்களா? ஸோ அதுலேருந்து எப்போவுமே டேரக்டான கொஸ்டின்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நியூமரிக்கல் மெத்தட்ஸில். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் அது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் மாடிஃபைடு யூலர்ஸ் மெத்தட். சரிங்களா? அடுத்தது தேர்ட் கொஸ்டின்
கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் தி ரேம்ப் சிக்னல் இஸ் ஓகேவா. ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசியூம் ஆம்ப்ளிடியூடு இஸ் கேபிட்டல் ஏ ஓகேவா. ஸோ அந்த ரேம்ப் சிக்னல் கொடுத்துருக்காங்க, அதோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. அதுவும் அந்த ரேம்ப் சிக்னலோட ஆம்ப்ளிடியூடை ஏன்னு அசியூம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இது நீங்கள் மேக்ஸில் எடுத்துக்கலாம், ஏன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வருது இல்லைங்களா. மற்றபடி இது சிக்னல்ஸ் சிஸ்டத்தில் தான் உங்களுக்கு ரேம்ப் சிக்னல் பற்றின இதெல்லாம் நம்ம ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்போம் இல்லைங்களா. அதனால் அதில் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். எனிவே லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கான்செப்ட் வருது, ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அதோட நாலேஜ் கண்டிப்பாக தெரியணும் இல்லையா. ஸோ ரேம்ப் சிக்னல் கரெக்டாக ரேம்ப் சிக்னல் அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். இதுதானே ரேம்ப் சிக்னல், நான் இங்கே வரைகிறேன் ஓகேவா. ஸோ இதுதான் நமக்கு ரேம்ப் சிக்னல் இல்லைங்களா. கரெக்டாக. ஸோ இதோட இக்குவேஷன் என்ன, டைம் டொமைனில் இதோட இக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சுதுன்னா அதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். கரெக்டாக. ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ரேம்ப் சிக்னலோட அந்த டைம் டொமைன் இக்குவேஷனுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு இக்குவேஷன் நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே அந்த சிக்னலோட கண்டினியூஸ் இக்குவேஷன் எனக்கு தெரியணும். கண்டினியூஸ் டைம் டொமைனில் அதோட இக்குவேஷன் எனக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ ரேம்ப் சிக்னலை பொறுத்தவரை R of t equal to t ஓகேவா. இதுதான் அதோட ஜென்ரல் இக்குவேஷன். ஓகே. ஸோ இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஃபார் யூனிட் ரேம்ப் சிக்னல். யூனிட் ரேம்ப் சிக்னல் அப்படின்னா என்னென்னா ஆம்ப்ளிடியூட் 1 இருக்கும். யூனிட்னாலே என்ன, ஆம்ப்ளிடியூட் 1 இல்லையா. யூனிட்னாலே 1 நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக. ஸோ யூனிட் ரேம்ப் சிக்னல்னால் அதோட ஆம்ப்ளிடியூட் 1. ஸோ R of t equal to t. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆம்ப்ளிடியூட் ஏயாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், A into t. இப்போ இதை யூனிட் ரேம்ப் அப்படின்னா ஜஸ்ட் டீன்னு போட்டுடலாம் இல்லையா. இதில் யூனிட் ரேம்ப்னு கொடுக்காம ஆம்ப்ளிடியூட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இதில் ஆம்ப்ளிடியூட் வேல்யூ ஏதாவது கொடுத்துருந்தாங்க, இல்லைனா ஒரு கிராஃப் கொடுத்து ஒரு ரேம்ப் சிக்னல், இல்லைனா நமக்கு ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ஆம்ப்ளிடியூடை நீங்கள் மெயினாக கன்சிடர் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க போகணும். இதில் நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் போடுவாங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ R of t equal to A into t ஓகேவா. ஓகே. இன்கேஸ் இது கொடுக்கலனா நீங்கள் டீன்னு எடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் R of t தட் இஸ் கேபிட்டல் R of S ஓகேவா. ஸோ A into tக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். ஸோ லாப்லாஸ் ஆஃப் A into t ஆல்ரெடி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாஸ் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. கரெக்டாக. அப்போ ஏயை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டீன்னு சொல்லிட்டு வரும். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t பவர் n இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா. t பவர் என்னன்னா n ஃபேக்டோரியல் பை s பவர் n + 1. ஆல்ரெடி நான் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன். இதை தூக்கத்தில் கேட்டாலும் இந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும் கண்டிப்பாக. எல்லா ரிசல்ட்டுமே தெரியணும், அதில் முக்கியமான ரிசல்ட் இது. ஸோ இங்கே டீக்கு பவரில் 1 இருக்குது இல்லைங்களா. அப்போ 1 ஃபேக்டோரியல் பை s பவர் 1 + 1 தட் இஸ் A into 1 factorial na 1 by s power 1 plus 1 that is s square. So answer என்ன வரும் நமக்கு, R of s equal to A by s square. அவ்வளோதான். சரிங்களா. ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் சி. புரியுதா. ஓகே. ஸோ இதுவும் 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா. ஓகே. அதனால் சிக்னல் கிராஃபாகவும் கொடுக்கலாம், டேரெக்டாகவும் கொடுக்கலாம். ஆம்ப்ளிடியூட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா. அதே மாதிரி இதில் கூட நிறைய கான்செப்ட்ஸ் உண்டு ஓகேவா. அதாவது யூனிட் சிக்னலை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், ரேம் சிக்னலை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், பேரபோலிக் சிக்னலை இன்டகிரேட் பண்ணால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, இதில் இருந்துலாம் நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்யூச்சரில் இனிமேல் உங்களுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம், அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே. இது காமனாக கேட்குற கொஸ்டின்ஸ். அடுத்தது பாருங்கள், மேட்ரிக்ஸஸில் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்க வாய்ப்பே இல்லை இல்லைங்களா. ஸோ அதனால் ஈஸியான கான்செப்ட் தான். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் 2 into A². இதுவும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸில் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா. 2 into A². இந்த இதோட ஐகன் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், அதையும் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 4 1 3 2. ஸோ இதோட ஐகன் வேல்யூஸ் கேட்கல, அதில் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சம்டைம்ஸ் நம்ம ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன கேட்பாங்கன்னா, ஏதோ ஒன்று சுற்றி வளைச்சி கேட்டுட்டு சும்மா சாதா மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் கேட்டிருப்பாங்க. பட் நம்ம என்ன நினச்சிருப்போம், இந்த கொடுத்துருக்குற அந்த எக்ஸ்ப்ரெஷனோட ஐகன் வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்கன்னு நினச்சிட்டு மாங்குன்னு பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ எப்போவுமே கொஸ்டினை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். இந்த ஈஸி கொஸ்டின் பேப்பர்லேயே ஒரு கொஸ்டின் ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அப்போ ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் ஸ்டெப். அதுக்கு பிறகு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் யூஸ் பண்ணி 2A² கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டைரெக்டாக ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்லி தந்திருப்பேன், ஞாபகம் இருக்கா. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம், ஞாபகம் இருக்கா. ஸோ இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி வரும், ஞாபகம் இருக்கா. λ² மைனஸ் s1 இன்டூ லாம்டா ப்ளஸ் s2 ஈக்குவல் டு 0. கரெக்டாக. ஸோ இதில் s1ங்கிறது என்னது, சம் ஆஃப் தி டயக்னல்ஸ், ஞாபகம் இருக்கா. சம் ஆஃப் தி டயக்னல்ஸ்
sum of the diagonal elements. கரெக்டாக இதெல்லாமே ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நம்ம கோர்ஸ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டப்போ கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஓகே, பட் கண்டிப்பாக கோர்ஸில் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? S1 = 4 + 2 சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட்ஸ் இல்லையா, 4 + 2 = 6 இல்லையா. அதே மாதிரி S2னா என்ன, டிட்டர்மினன்ட் A. கரெக்டாக? இன்கேஸ் 3x3 மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா அதோட ஃபார்முலா வேறு மாதிரி வரும். கரெக்டாக? அதையும் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ஜஸ்ட் 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக எடுத்துடலாம். S2 = டிட்டர்மினன்ட் A. ஸோ டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லைங்களா. என் எக்ஸாமில் கடகடான்னு போட்டிருப்பீங்க. புரியறதுக்காக, பிகினர்ஸ்க்காக தான் எப்போவுமே நம்ம வீடியோ இருக்கும், அதனால தான் நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? 4 1 3 2 இப்படி வருமா. ஸோ மைனஸ் பண்ணுவீங்க இல்லையா. 4 × 2 8 -3 × 1 3. கரெக்டாக? ஸோ 8 - 3 5. கரெக்டாக? ஸோ இதில் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ λ² - 6λ + 5 = 0. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏயோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் இதோட ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணுமா. இதை சால்வ் பண்ணிங்கன்னா இல்கெட் ஐகன் வேல்யூஸ். கரெக்டாக? ஸோ நம்ம ஆல்ரெடி நான் சால்வ் பண்ண மெத்தட் நிறைய சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஸ்கூலிங்ஸில். கரெக்டாக? ஸோ ப்ராடக்ட் 5 சம்மு -6. கரெக்டாக? அப்போ 5 1 அப்படின்னா ப்ராடக்ட் 5 வரும், பட் சம்மு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் 5 வரும், பட் சம் பார்த்தீங்கன்னா 6 தான் வரும். -6 நமக்கு வரணும். ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் மைனஸ் ரெண்டு இடத்துலையும் போட்டுட்டிங்கன்னா ப்ராடக்ட்டும் 5 வரும், சம்மு உங்களுக்கு என்ன வரும், -6 வரும். புரியுதா? ஓகே, இப்போ இதை எப்படி எழுதுவீங்க, λ - 5 × λ - 1 = 0, λ = 5, 1 அல்லது 1, 5 anything. புரியுதுங்களா? சரியா? ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சா? ஓகே, பட் டக்குன்னு நீங்கள் இங்கே ஆப்ஷன் கொடுக்கல, பட் இன்கேஸ் இங்கே டேரெக்டாக 1, 5 கொடுத்துட்டு டக்குன்னு நீங்கள் ஆரோ கலரில் நம்ம டிக் பண்ணிடுவோம். கரெக்டாக பண்ணிடாதீங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஐகன் வேல்யூஸ் ஆஃப் 2a². நம்ம கண்டுபிடிச்சது ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? ஐகன் வேல்யூஸ் ஆஃப் 2a² எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ திஸ் இஸ் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ, அதுதான் 1, 5. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஐகன் வேல்யூஸ் ஆஃப் 2 × a². அப்போ என்ன பண்ணணும், 2 இது கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 × அந்த ஐகன் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளோதான். இந்த ஏக்கு பதிலாக லாம்டா, கரஸ்பாண்டிங் லாம்டாவை போடணும். அவ்வளோதான்ப்பா. சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஐகன் வேல்யூஸ் ஆஃப் 2 × a²னா ஃபஸ்ட் ஐகன் வேல்யூ என்ன வரும், 2 × ஃபஸ்ட் ஐகன் வேல்யூ 1, ஸோ 1². புரியுதா? இதான் ஃபஸ்ட் ஐகன் வேல்யூ. ஓகே, அடுத்தது என்ன வரும், அகெயின் 2a² தானே, இப்போ 2 × 5², அடுத்த ஐகன் வேல்யூ. புரியுதா? ஸோ 2 × 1² 2, 2 × 5², 5² 25, 25 × 2 50. அவ்வளோதான்ப்பா. ஸோ ஆன்சர் என்ன, 2, 50. புரியுதா? ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் கிராஸ் செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? a² பண்ணிவிட்டு அது கூட 2 மல்டிப்ளை பண்ணி ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தானே, அது கிடைக்குமா, அதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதே கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி இதே மாதிரி ஐகன் வேல்யூஸ் டேரெக்டாக கூட கண்டுபிடிக்கலாம். அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகேவா? நீங்கள் அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இதே இதுதான் உங்களுக்கு வரும். ஓகேவா? எந்த டவுட்டுமே இருக்காது. சரிங்களா? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, புரியுதுலப்பா. ஓகே, அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள். ஏரியா ஆஃப் அ பிளேன் ரீஜன் அஸ் அ லைன் இன்டெக்ரல் ஓவர் தி பவுண்ட்ரி C இஸ். இது ஆக்சுவலி ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஞாபகம் இருக்கா? நம்ம கால்குலஸ் யூனிட் 2 கால்குலஸில் அந்த தியரம்ஸில் பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? கிரீன்ஸ் தியரமில் பார்த்துருப்போம். இது ஒரு டைரக்ட் ரிசல்ட். இது நிறைய டைம் நான் எம்இ படிக்க அந்த டைம் ஆன்சர் எக்ஸாம் எழுதுகிற டைம்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா இது எந்த அளவுக்கு முக்கியமான கொஸ்டின்னு நினச்சிக்கோங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டோக்ஸ் தியரத்தோட ரிசல்ட்டு இதெல்லாம் நம்ம சில ரிசல்ட் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. அதே மாதிரி காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் எடுத்துட்டிங்கன்னா அதை கார்டீசியன் ஃபார்மில் எப்படி எழுதணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதில் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டைரக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ½ இன்டெக்ரல் x dy - y dx. சரிங்களா? ஸோ இது ஒரு 1 மார்க் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது ஆக்சுவலி ஜிகேயில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ அதில் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு ஜென்ரலான கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது சும்மா ஒரு ஆப்டிடியூட் ரிலேட்டடாக இந்த ரேங்கிங்கில் இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கரெக்டுங்களா?
சும்மா ஜென்ரலி ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இது. ஓகேவா? ஸோ ஓகே, நான் அதெல்லாம் சேர்க்காம ஓகே ஜஸ்ட் மேக்ஸ் இது இந்த வீடியோக்குள்ளேயே நான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான். இல்லைனா நான் அதை மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதில் பாருங்கள், இப்படி 3 angles of the triangle or in the ratio 1:2:3 வாட் வாஸ் தி கிரேட்டஸ்ட் ஆங்கிள்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு 1 மார்க் கொஸ்டின் தான். இது 2 விதமாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஒன்று என்னென்னா, இதுக்கு மெயினாக நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் 3 angles, கரெக்டாக சம் ஆஃப் 3 angles வில் பி ஈக்குவல் டு, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், 180 டிகிரி. ஒரு ட்ரையாங்கிளை பொறுத்தவரை சம் ஆஃப் 3 angles வில் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இது 2 விதமாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 1:2:3, கரெக்டாக அந்த 3 ஆங்கிளுமே இந்த ரேஷியோவில் இருக்குதான், கரெக்டாக. அப்போது இந்த 3 தானே உங்களுக்கு ஹையஸ்ட் ஆங்கிளாக இருக்க முடியும், கரெக்டு தானே? அப்போது ஒரு பாதி, இது 2 பாதி, இது 3 பாதி, கரெக்டாக. அப்போது 3வது இந்த 3ங்கிறது தான் அதோட மீனிங் என்ன, அதுதான் பெரிய ஆங்கிள், கரெக்டாக. அப்போ இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரேஷியோவில் நம்ம படிச்சுப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ 3 ஓகேவா, இது மொத்தம் அந்த ரேஷியோ மொத்தமாக ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 1 + 2 3, 3 + 3 6 இல்லையா? அப்போ 3/6 இன்ட்டு மொத்தமாக எவ்வளோ ஆங்கிள், கரெக்டாக 180 டிகிரி. சம் ஆஃப் 3 angles 180 டிகிரி, கரெக்டாக. அப்போ 180 டிகிரி இது நீங்கள் சால்வ் பண்ணிட்டாலே போதும், யூ வில் கெட் 90 டிகிரி. புரியுதா? இன்கேஸ் இதில் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் எதுன்னு கேட்டாங்கன்னா 1 நீங்கள் டார்கெட் பண்ணணும். இப்போ என்ன வரும் உங்களுக்கு? 1/6 இன்ட்டு 180 டிகிரின்னு சொல்லிட்டு வரும், கரெக்டாக. அப்போ ஓகே, அப்போ 6 3s ஆர், கரெக்டாக. அப்போ 30 டிகிரின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, புரியுதா? ஓகே, இப்போ இன்னொரு ஆங்கிள் உங்களுக்கு என்ன வரும்? இது 90, இது 30. அப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் உங்களுக்கு என்னவா வந்திருக்கும்? 60 டிகிரியாக வந்திருக்கும் இல்லைங்களா? கரெக்டாக. ஸோ இது 120, மீதி 60 டிகிரி. இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம். இல்லைன்னா இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? லெட் தி 3 angles பி, கரெக்டாக, எக்ஸு, அதே மாதிரி 2x 3x இப்படி எடுத்துருப்போம், ஞாபகம் இருக்கா? நல்லடி ஆர்ஆர்பி வீடியோவில் ரேஷியோ கான்செப்ட் பற்றி போட்டிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது கூட நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? அல்லது 3 angles of the triangle B, x 2x 3x ரெஸ்பெக்டிவ்லி, ரைட்டா? ஓகே, ஸோ x 2x 3x நமக்கு இந்த 3x தான் வேணும், அது ஓகே. பட் நமக்கு இன்னொரு விஷயம் தெரியும், சம் ஆஃப் 3 angles ஈக்குவல் டு 180 டிகிரி. இது தானே 3 angles. அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு 180 டிகிரி வருமா? அப்போ x + 2x + 3x ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 6x ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ x ஈக்குவல் டு 30 டிகிரி, கரெக்டாக. ஓகே, அப்போ உள்ளதில் மினிமம் ஆங்கிள் 30 டிகிரி. இதுலேயும் இங்கே அதான் கிடச்சிருக்கு, இதுலேயும் அதே தான். நமக்கு கிரேட்டஸ்ட் ஆங்கிள் தானே வேணும். ஸோ கொஸ்டின் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். கிரேட்டஸ்ட் கேட்டிருக்காங்களா, ஸ்மாலஸ்ட் கேட்டிருக்காங்களா? ஓகேவா? அப்போ இதில் பாருங்கள், 3x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 3 × 30 90 டிகிரி. ஓகே, ஸோ இது ஆன்சர் வந்துருச்சா? ஸோ 90 டிகிரி இஸ் தி ஆன்சர். ஸோ இதை நீங்கள் 2 விதமாக நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீன், மோட் அண்ட் மீடியனஸ். ஓகே, இதுவும் நம்ம கிளாஸில் நம்ம கோர்ஸில் நம்ம தனியாகவே நான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தது தான். இது ஆக்சுவலாக நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா? யூனிட் 6 ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதில் நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? இது டேரெக்டான ஒரு ஃபார்முலா. அதனால தான் எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீன், மோட் அண்ட் மீடியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதை மறக்கக்கூடாது. ஸோ மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன், இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இது கூட எப்போவுமே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம், அதுக்காக தான் இந்த ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஸோ இன்கேஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூஷனில் மீன், மீடியன், மோட் மூணுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ அதையும் மெயினாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப், ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது ரொம்ப டேரெக்டான கொஸ்டின் தான், சரியா? அடுத்தது பாருங்கள், 8th கொஸ்டின். தி இனிஷியல் வேல்யூ ஆஃப் 20 minus omega t minus e power 15 ts. ஓகேவா? இதில் ஆக்சுவலி இனிஷியல் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக பார்க்கும்போது நமக்கு என்னப்பா ஒமேகா என்னெல்லாமோ வந்திருக்கு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். உடனே நம்ம இனிஷியல் வேல்யூன்னு சொன்ன உடனே இனிஷியல் வேல்யூ தியரத்தை தான் யோசிப்போம் இல்லையா? வாட் இஸ் இனிஷியல் வேல்யூ தியரம்? இனிஷியல் வேல்யூ தியரம், ஃபைனல் வேல்யூ தியரம் ரெண்டுமே படிச்சிருப்போம். ஈஸி தான் இல்லையா? இனிஷியல் வேல்யூனா ஃபஸ்ட்டு உங்களுக்கு 0ல் லிமிட் வரும், கரெக்டாக? லிமிட் t tends to 0, f of t equal to limit s tends to infinity. இங்கே 0னா இங்கே இன்ஃபினிட்டி. இனிஷியல் வேல்யூ தீரத்துக்கு இங்கே 0 வரும், ஃபைனல் வேல்யூ தீரத்துக்கு இங்கே இன்ஃபினிட்டி வரும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், கரெக்டாக? லிமிட் t tends to 0, f of t equal to limit s tends to infinity, s into f of s. இது தானே இனிஷியல் வேல்யூ தியரம். ஓகே, நான் ஆல்ரெடி நம்ம கோர்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம லைவ் கிளாஸில் கூட நான் அந்த டவுட் செஷனில் மேக்ஸிமம் இதை சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இப்போ இனிஷியல் வேல்யூன்னு கேட்ட உடனே இந்த தியரம் எழுதி ஓகே இதை நம்ம கண்டுபிடிப்போம், எஃப் ஆஃப் எஸ் இதுதான் எஃப் ஆஃப் டி இல்லைங்களா, இன் ஃபங்க்ஷன் ஆஃப் டி, கரெக்டாக? அப்போ இதை எஃப் ஆஃப் எஸ்க்கு மாற்றி, அதாவது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து
அதை மாதிரிலாம் பண்ணுவோம். அப்படி பண்ணணுன்னே அவசியம் இல்லை. நமக்கு ப்ரூவ் பண்ண கேட்கல கரெக்ட்டுங்களா? நமக்கு என்ன பண்ண கேட்கல? ப்ரூவ் பண்ண கேட்கல. இன்கேஸ் இங்கே எஃப்ஆஃப்எஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த சைடு கண்டுபிடிக்கலாம். எஸ் இன்ட்டு அந்த வேல்யூ கரெக்டு தான், அது இனிஷியல் வேல்யூ தான். பட் இங்கே எஃப் ஆஃப் டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சைடை கண்டுபிடிச்சிட்டாலே போதும். எனக்கு தேவை இனிஷியல் வேல்யூ இல்லைங்களா? கரெக்டாக, விச் மீன்ஸ் இதுதான் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது கண்டுபிடிச்சா என்ன, இது கண்டுபிடிச்சா என்ன, கரெக்டுங்களா? எஃப்ஆஃப்எஸ் கொடுத்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள், எஃப் ஆஃப் டி கொடுத்தாங்கன்னா இதை யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். கரெக்டாக? ஸோ நீங்கள் இதை எடுக்கிறது தான் வைஸான டிசிஷன். சரிங்களா? அப்போ இது தானே இப்போ எஃப் ஆஃப் டி கரெக்டாக. அப்போ லிமிட் t tends to 0, f of t எழுதிக்கலாமா? 20 minus omega t minus e power 15t. இப்போ இதில் டேரெக்டாக லிமிட் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? டீக்கு டேரெக்டாக 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 20 மைனஸ், இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இதெல்லாம் t வந்திருக்கு, டக்குன்னு 0 போட்டுறக்கூடாது. அப்போ 20 தான் ஆன்சர், அதுவும் ஆப்ஷனில் இருக்குது. கரெக்டாக? பட் பாருங்கள், கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஒமேகா இன்ட்டு டி, அப்போ இந்த வேல்யூ 0வாக வரும். மைனஸ் இங்கே இ பவரில் தான் டி இருக்குது. ஈங்கிறது ஒரு உண்மையில் ஈ மாதிரி தான். கரெக்டாக? ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணோம். கரெக்டாக? அது வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை. கரெக்டாக? மைனஸ் இ பவர் 15 இன்ட்டு 0, தட் இஸ் இ பவர் 0 இஸ் 1. கரெக்டுங்களா? அதில் இ பவர்லேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இ பவர் 0னா என்ன, 1/e பவர் 0னா என்ன, கரெக்டாக? இ பவர் இன்ஃபினிட்டினா என்ன, 1/e பவர் இன்ஃபினிட்டினா என்ன, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இ வந்தாலே கிளியராக படிச்சுக்கணும். ஸோ 20 மைனஸ் இ பவர் 0 ஒன்ஸ் ஆன்சர் 19, நாட் 20. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு 1 மார்க். சரியா?